என்னோட லாஸ்ட் வீக் ஒரு 3 பேரு டெஸ்டிமோனியல்ஸ் குடுத்தாங்க. ஸோ ஸ்டில் தே ஆர் ஹேப்பி. அண்ட் இந்த வீக் டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேஷண்ட் ஒருத்தங்க அ இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. எப்பவுமே அவங்களுக்கு ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தான் பீரியட்ஸ் ஆகும். அதுக்கு வேண்டி நெறைய மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. அப்ப கூட அவங்களுக்கு அந்த 21 டேஸ் மெடிசின் அலோபதியில எடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ரெகுலரா பீரியட்ஸ் வந்துட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ் இருந்தது. எனக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ் பிஃபோர் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அப்போ நான் சொன்னேன், "ஓகே நம்ம வேணா கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கூட நீங்க அலோபதி டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ் மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஒரு 3 மந்த்ஸ் எடுங்க. எப்படி நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம பொறுமையா ஒர்க் பண்ணுவோம். அவசரப்படாதீங்கன்னு" சொல்லும்போது, அவங்களும் எனக்கு ரொம்ப கோஆப்பரேட் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஷி காட் ரெகுலர் பீரியட்ஸ். எந்த அலோபதி மருந்து சாப்பிடாம நார்மலா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி பீரியட்ஸ் ஆகலைன்னா பாடி ரொம்ப ஹெவியா இருக்கும் அவங்களுக்கு. பட் இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த 3 மந்த்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த சிம்டமே கிடையாது. ஆக்சுவலா அந்த டேட் வரும்போது அவங்களுக்கு அந்த பாடி ஹெவினஸ் ஃபீல் ஆகும். அப்போ பிஃபோர் 4 மந்த்ஸ். இப்ப நம்ம எலிக்ஸர் சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. ஷி வாஸ் வெரி நார்மல். பட் எவ்ரி மந்த் ஆகல மேடம்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா உங்களோட ஒர்க்க பார்த்துட்டே இருங்க. இயற்கைக்கு தெரியும் எப்ப வந்து நமக்கு வெளியில ஏத்தணும்னு சொல்லிட்டு, அத நீங்க பாதர் பண்ணிக்காதீங்க. வர டைம்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் குடுத்தபோது, லைக் லாஸ்ட் வீக் ஷி வாஸ் பீரியட்ஸ் அண்ட் ஷி வாஸ் வெரி வெரி ஹேப்பி. அப்புறம் அதை கூப்பிட்டு சொல்றாங்க. லைக் நமக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் சொல்லும்போது எனக்கு ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இன்னொரு லேடி வந்துட்டுங்க, கோவிட் டைம் அப்பத்துல இருந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்ட அப்பத்துல இருந்து 1 வீக்ல இருந்து அவங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ் ஒர்க் பண்ணல. கிட்டத்தட்ட அந்த லேடி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸா எந்த சாதம் சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாதாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க எங்க போனா கூட எனக்கு ட்ரீட்மெண்ட்டே எனக்கு ஒர்க் ஆகல மேடம். நான் விட்டுட்டேன். ஏதோ சாப்பிடுறேன் அவ்வளோதான். பட் எனக்கு சுவைச்சே எனக்கு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அப்படி சொன்னாங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஒரு 1 மந்த்தா எடுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நாக்குல அந்த அரிப்பு, ஒரு உணர்வு, நாக்கு இருக்கிற ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்கவே இருக்காதாம்மா. இட் வாஸ் எ வெரி பெக்யூலியர் கேஸ் ஃபார் மீ. அண்ட் அவங்க இப்பப்போ எனக்கு கொஞ்சம் நாக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க மேடம். நாக்கு அரிக்குது, இச்சிங் ஆகுது அப்படியெல்லாம் வந்து சொல்லும்போது, தென் ஐ தாட் ஓகே நம்ம ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்டு. மேடம் எப்பவுமே சொல்லுவீங்க, அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நமக்கு எந்த ஆர்கன் நமக்கு வந்து பாதிப்பு இருக்கோ, எக்ஸாக்ட்லி அந்த ஆர்கனோட நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி அந்த லேடிக்கு வந்துட்டு டேஸ்ட் பட்ஸ்ல இருக்கிற நர்வ்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆயிட்டு இருக்குது. ப்ராபப்ளி பிளட் சர்க்குலேஷன் வுட் ஹேவ் பீன் வொர்க்கிங் ஆன் இட். அதுக்காக அவங்களுக்கு நெறைய சிம்டம் காமிச்சு குடுத்துட்டு இருக்கேன். பட் ஏதோ ஒண்ணு இப்போ ஷி இஸ் டெல்லிங் இந்த மாரி ஒரு நாக்குல எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு குட் ஃபீலா இருக்குது. பட் இன்னும் எனக்கு டேஸ்ட் வரல. பட் ஐ தாட் இப்ப தான் 1 மந்த் எடுத்துருக்கிறீங்க. அப்ப கூட ஒரு 2, 3 மந்த்ஸ் நம்ம எடுப்போம். பை மிராக்கிள் கூட உங்களுக்கு நடக்கும். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ராபப்ளி அவங்க எனக்கு ரொம்ப குயிக்கா ரிசல்ட்ஸ் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.